அடங்கப்பா, 4 பெரிய நாடுகளை பகைச்சுக்கிட்டா ட்ரம்ப். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனான்னு 4 நாடுகளையும் ஒரே நேரத்துல சீண்டி பார்த்திருக்கிறார் அமெரிக்க அதிபர். இது அமெரிக்காவையே நிலைகுலைய வைக்கும்னு பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா இந்த 4 நாடுகளையும் ஒரே நேரத்துல மோதல் போக்கிற்கு இழுத்திருக்கிறது அமெரிக்க பொருளாதார நிபுணர்களுக்கு பெரிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா நம்ம இந்தியா கிட்ட, ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கக்கூடாது, அமெரிக்காவிலிருந்து மரபணு மாற்றப்பட்ட வேளாண் பொருட்களை இறக்குமதி செய்யணும்னு சொல்லியிருக்கிறார் ட்ரம்ப். நாம அதை மறுத்ததால இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதிச்சிருக்கிறார். இதே போலத்தான் பிரேசில், ரஷ்யா, சீனா மேலையும் அதிக வரி விதித்திருக்கிறார். இந்த 4 நாடுகளும் ஒன்னு சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக பொருளாதார தடை விதிச்சா அமெரிக்காவோட பொருளாதாரம் நிலைகுலைந்து போகும்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. ஆனா இதையெல்லாம் ட்ரம்ப் காதுல போட்டுக்கவே இல்லையாம். இந்தியாவை பொறுத்தவரை இந்த வரி விதிப்பால பெரிய பாதிப்பு இருக்காதுன்னு நம்ம ஊரு பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஏற்றுமதி வருவாயில அமெரிக்காவோட பங்கு வெறும் 20% தான். மேலும் மொத்த வருமானத்துல ஏற்றுமதி வெறும் 2% தான். சீனா விஷயத்துல ட்ரம்ப் முதல்ல 140% வரி விதிச்சிட்டு அப்புறம் அதை 30% குறைச்சார். அதே போலத்தான் இந்தியாவோட பொருளாதார முக்கியத்துவத்தை உணர்ந்து வரி விதிப்பை குறைப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியா ஒரு பலமான பொருளாதாரம் கொண்ட நாடு, எந்த சிக்கலையும் தனியா சமாளிக்கும்னு நிபுணர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. உங்க கருத்து என்ன? ட்ரம்போட இந்த முடிவு சரியா தவறா? கமெண்ட்ல சொல்லுங்க.